அமேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வது நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு வாஞ்சியாக இருப்போம் எப்போதும் நம்ம ஜெபம் பண்ண. அப்போ நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணும்போது நம்ம உறுதியாக ஜெபத்தில் அந்த மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ண போகிற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஜெபம் என்னென்னலாம் செய்யும் பாருங்க. ஜெபம் பிசாசுகளை விரட்டும். ஜெபம் வரங்களை நமக்கு கொடுக்கும். பிணியாளிகளை சுகமாக்கும். தடைகளை உடைக்கும். ஆயுசு நாட்களை கூட்டும். மரணத்தை ஜெயிப்போம். அன்பை வளர்க்க செய்யும். பகையை நீக்கும். இறைவனோடு இணைக்கும். ஆத்துமாக்களை ரட்சிக்கும். பரிசுத்தத்தை கொடுக்கும். தேசத்திற்காய் கதரும். ஆத்துமாக்களுக்காய் அழும். ஆன்மீகத்தில் நடத்தும். வீட்டை கட்டும். கடனை அடைக்கும். கவலைகளை போக்கும். சமாதானம் தரும். தாழ்மையை கொடுக்கும். பணிவிடை செய்ய வைக்கும். ஊழியத்தை செய்ய வைக்கும். உறுதியை கொடுக்கும். ஏழ்மையை போக்கும். நினைத்ததை சாதித்து காட்டலாம். அற்புதங்கள் அதிசயங்களை நம்ம ஜெபத்தின் மூலம் செய்யலாம். ஆடி பாடி துதிக்கலாம். மனமகிழ்ச்சியும் உண்டாகும். ரகசியத்தை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். பில்லி சூனிய கட்டுகளை சுத்தமாக உடைத்தெறிவார். இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்கும். ஆமென். அல்லேலூயா.